May I come in? वो क्या इतना बड़ा गैंगस्टर था? गैंग लेकर आने वाले होते हैं गैंगस्टर, वो अकेला। ஹாய் ஹலோ எவ்ரி ஒன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் ரொம்பவே சூப்பராக இருக்கேன். நம்ம சேனலில் வீடியோ போட்டு ரொம்பவே நாள் ஆச்சு இல்லையா? ஸோ அதுக்காக நான் ரொம்பவே எல்லாத்தையும் மன்னிப்பு கேட்குறேன். ஏன்னா நம்மளால் கொஞ்ச நாள் வீடியோ போட முடியல. ஸோ ஏன்னா கொஞ்சம் ஒர்க்கு அப்படி இப்படின்னு இருந்ததுனால நம்மளால் கரெக்டான டைமிங்க்கு நம்மளால் வீடியோ போட முடியல. டெய்லியும் அந்த வீடியோ போடுறது அப்படியே கொஞ்ச நாள் எப்படியும் ஒரு 2 மந்த்க்கு மேலே இருக்குன்னு நினைக்கிறேன், கூட தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வருஷம் நம்ம இப்போ தான் ஃபஸ்ட்டு வீடியோ போடுறோம். அதுவும் ஒரு நல்ல ஒரு வீடியோவோட வந்திருக்கேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது டவுட் இந்த வீடியோ பற்றி இருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு கமெண்ட் தட்டி விட்ருங்க. ஓகேவா? ஓகே கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஒர்க் பற்றி நம்ம பிஸ்னஸ் பற்றி தான் பார்க்குறோம். ஒரு சின்ன பிஸ்னஸ் ஐடியா பற்றி தான் நம்ம பார்க்குறோம். ஓகேவா? ஸோ என்ன பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போது எல்லாருமே நிறைய பேர் சில பேர் கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருப்போம், இல்லைனா நிறைய பேர் ஃப்ரீ டைம்ஸில் சும்மா இருப்போம். ஸோ கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களாம் எப்போவுமே நம்மளால் படிச்சுட்டு இருக்க முடியாது. ஸோ நமக்கும் கொஞ்சம் ஃப்ரீ மைண்ட் ரிலாக்ஸேஷனுக்காக நம்மளும் எதாவது பண்ணணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் எப்போவுமே வீட்டில் காசை டிஃபெண்ட் பண்ணியே இருக்கணும். ஸோ அப்படின்னு இல்லாமல் நம்ம கை செலவுக்காவது நம்மளே கொஞ்சம் காசு சேமிச்சா எப்படி இருக்கும்? ஸோ அந்த ஒரு ஐடியா தான் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஜஸ்ட் ஒரு ஐடியா மட்டும்தான். அதை நீங்கள் உங்கள் பிஸ்னஸ் டாக்டிக்கை வச்சு எப்படி யூஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் இதில் ப்ராஃபிட் பார்க்கலாம். ஓகேவா? ஓகே கைஸ், இப்போ அது என்ன பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேக்கிங் தான். என்னடா இவன் பேக்கிங்னு யூடியூப்பில் இல்லாத வீடியோவா அப்படின்னு தானே உங்களுக்கு தோணுது. அதில் கைஸ், ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம நிறைய பலூன் பேக்கிங், பென் பேக்கிங் நிறைய யூடியூப்லேயும் கண்ட மணிக்கு போட்டிருப்பாங்க. ஸோ அது நம்மளை எவ்வளோத்துக்கு முடியுமோ அவ்வளோ பேக்கிங் ஜாப்ஸ் அதில் போட்டிருப்பாங்க. ஸோ ஆனால் அதில் எல்லாமே நிறைய முக்கால்வாசி கிட்ட ஃபேக் தான். ஸோ அது எல்லாமே என்ன சொல்லுவாங்கன்னா, உங்கள் வீட்டுக்கு எல்லாமே அனுப்பிடுவாங்க, நீங்கள் பேக் பண்ணி அதே கொரியருக்கு அனுப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நம்ம வீட்டில் 1 கிலோ மிச்சர் 200 ருபீஸுக்கு வாங்குகிறோன்னு வைங்க. ஸோ அந்த 200 ருபீஸுக்கு நம்ம 1 கிலோ மிச்சர் வாங்கியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம அதை ஒரு 100 கிராம் பேக் பண்ணுறோம். அந்த 100 கிராம் 10 பாக்கெட் ஆகுதா? 10 பாக்கெட் ஆனதும் ஸோ அதை நம்ம 25 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணுறோம் ஒரு கடையில். ஸோ அந்த கடை இப்போ நம்ம கடையில் 30 ரூபான்னு சொல்லி 25 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கம்மியான விலைக்கு ஒரு 5 ரூபா கம்மியாக வாங்கி தான் அவங்க ஒரு 5 ரூபா லாபம் பார்த்து அந்த கடையில் விற்பாங்க. ஸோ அதனால் நம்ம இப்போது ஒரு 30 ரூபான்னு சொல்லி ஸோ நம்ம 25 ரூபாய்க்கு விற்றோம் அப்படின்னா 10 பாக்கெட் என்னாச்சு? 250 ருபீஸ். இதில் நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்குன்னா 50 ருபீஸ் ப்ராஃபிட் கிடைக்கும். கவர்லாம் 10 கவர் 1/4 கிலோ கவரு 70 ருபீஸ் நம்ம தான் வரும். அதனால் கவருக்கு ஒரு 7 ரூபா 8 ரூபா கூட வந்தால் கூட நமக்கு ஒரு 40 ருபீஸ் இதில் நமக்கு லாபம் தான் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஊரில் நம்ம குறைஞ்ச விலைக்கு என்ன கிடைக்குதோ, ஸோ இப்போது கிலோ கணக்கில் நிறைய பேர் ஃப்ரூட்ஸ்லாம் வாங்குவாங்க. இப்போ வேகமாக ஓடிட்டுருக்க இந்த காலத்தில் யாருமே உட்காந்து ஃப்ரூட்ஸ்லாம் கட் பண்ணிகிட்டுலாம் இருக்க மாட்டாங்க. கட் பண்ணுறதுக்கு யாராவது இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஏன்னா இப்போ எல்லாருமே மிஷின் மாதிரி மாற ஆரம்பிச்சிட்டாங்க. யாருக்குமே வேலை செய்யணும். இப்போது பார்த்திங்கன்னா, ஒரு ஆஃபீஸ் போகிறாங்க அப்படின்னா அங்கே படி ஏறி கூட போக விரும்ப மாட்டாங்க. அவங்க லிஃப்ட்டில் தான் ஏறி போகணுன்னு ஆசைப்படுவாங்க. ஏன்னா அந்த டைம் சேவிங் அப்படின்றது ரொம்பவே இப்போ எல்லோரும் இம்பார்ட்டன்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, மிஷினாகவே ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் இப்போ அவங்களுக்கு வேலை செய்யறதுக்கு யாராவது இருந்தால் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் இப்போது அவங்க பண்ணுற வேலையை நம்ம பண்ணி கொடுக்கணும். ஸோ நீ சொல்கிறது கரெக்டு தான். நம்ம இப்போது 1 கிலோ மிச்சம் வாங்கிட்டோம், அதை நம்ம 10 பாக்கெட்டாக போட்டு எங்கே விற்கிறது அப்படின்னு தானே கேட்குறீங்க. நிறைய ஹோல்சேல்ஸ் கடை இருக்குது. இப்போது நம்ம ஸ்நாக்ஸ் கம்மியாக வாங்கினா எங்கே போவோம்? ஹோல்சேல்ஸ் கடைக்கு தான் நம்ம போவோம். ஸோ இப்போது ஹோல்சேல்ஸ் கடையிலேருந்து 1 கிலோ மிச்சம் வாங்கிட்டோம். இப்போது நம்ம பக்கத்தில் பெட்டி கடை இருக்கும் இல்லையா? நிறைய பெட்டி கடை இருக்கும். எப்படியும் எல்லார் ஊர்லேயும் கண்டிப்பாக பெட்டி கடை இருக்கும். ஸோ அந்த பெட்டி கடையில் நம்ம ஸ்நாக்ஸ் வாங்கினா, அதாவது காப்பி குடிக்கிறதுக்கு, அது மட்டும் இல்லாமல் யாராவது நம்ம வீட்டுக்கு திடீர்னு வந்துட்டாங்கன்னா பொதுவாக அங்கேருந்து தான் வாங்குவாங்க. மிச்சர் வேணுமா, ஜிப்ஸ் வேணுமா, எதுனாலும் அங்கே தான் வாங்குவாங்க. இப்போ ஒரு சின்ன பிள்ளைக்கு எதாவது வேணுன்னா கூட ஸோ நம்ம கிலோ கணக்கில் வாங்கி கொடுக்க மாட்டோம் இல்லையா? பாக்கெட் தான் வாங்கி கொடுப்போம். அதனால் ஸோ ரொம்பவே எல்லாருமே இதை ரொம்பவே அப்சர்வ் பண்ணுவோம். ஏன்னா நம்ம கிலோ கணக்கில் குழந்தைகள் வாங்கி கொடுக்க முடியாது, கிலோ கணக்கில் வீட்லேயும் வாங்கி வைக்க மாட்டாங்க, பாக்கெட் தான் வாங்குவாங்க. ஸோ அதனால் இது ரொம்பவே ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ் ஐடியா. அது மட்டும் இல்லாமல் மிச்சர் மட்டும் நான் உதாரணத்துக்கு தான் மிச்சர் மட்டும் சொன்னேன். அது மட்டும் இல்லாமல் இதில் இன்னும் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது காய்கறி, இப்போது ஃப்ரூட்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஃப்ரூட்ஸ்லாம் நம்ம கட் பண்ணி பேக் பண்ணலாம். என்னடா சொல்கிற, ஃப்ரூட்ஸ்லாம் எப்படி பேக் பண்ணுறது அப்படின்னு தானே கேட்குறீங்க. ஸோ இப்போது நீங்கள் நிறைய கடைகளில் போனீங்களா பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், நிறைய ட்ரை ஃப்ரூட்ஸு, ஸோ அந்த நட்ஸ் எல்லாமே பேக்கிங்கில் இருக்கும். ஸோ அதெல்லாம் ரேட் கூட. அதே மாதிரி இப்போ மேங்கோ,
இப்போ நிறைய கடையில் நம்ம கடல் சைடெலாம் பார்த்தீங்கன்னா மேங்கோ பாக்கெட்டில் போட்டு உப்பு வத்தல் போட்டு விற்பாங்க. ஸோ அது எப்படி விற்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஸோ அவங்க எத்தனை நாள், அதாவது ஒரு 2 நாளைக்கு முன்னாடி அவங்க பேக் பண்ணிடுவாங்க. அதனால் அதுக்கு கூட என்னது ஒரு எசன்ஸ் ஒன்று ஊற்றிருப்பாங்க. ஸோ அதனால் வந்து அது கெடாது. ஸோ இந்த மாதிரி பேக்கிங் பண்ணலாம். இது வந்து எப்படி பேக்கிங் பண்ணுற ஐடியாவை நான் வந்து எந்த கடையில் போய் ஃபஸ்ட்டு நான் எப்படி இதை ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு தோணுதில்ல. ஸோ நான் அந்த ஐடியாவும் கொடுத்துட்றேன். ஃபஸ்ட் நீங்கள் வந்து உதாரணத்துக்கு உங்கள் வீட்டில் இருந்தே நீங்கள் ஆரம்பிங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஒரு கடையில் போய் உங்களுக்கு என்ன, அதாவது உங்கள் ஊரில் என்ன அதிகமாக டிமாண்ட் இருக்குதுன்னு பாருங்கள். என்ன ஸ்நாக்ஸா இல்லை இந்த கருவாடு. ஸோ இப்போ கன்னியாகுமரியில் நான் இருக்கனால இங்கே நிறையா கருவாடு கிடைக்கும். இதெல்லாம் நம்ம வந்து வெளியூருக்கு நிறையவே எக்ஸ்போர்ட் பண்ண முடியும் இல்லையா? கருவாடு வேணுன்னா இந்த சென்னை சைடெலாம் ரொம்ப ரேட்டு. சென்னை சைடு நான் சென்னையில் இருக்கும்போதெல்லாம் பார்த்துருக்கேன். நான் அங்கே 10 ரூபாய்க்கு வாங்குகிற கருவாடு அங்கே 50 ரூபா 60 ரூபாம்பாங்க. ஸோ அந்த மாதிரி இப்போது நம்ம கன்னியாகுமரிலேருந்து அந்த கருவாடு கொண்டு வந்து இங்கே விற்கலாம். ஸோ அதே மாதிரி உங்கள் ஊரில் அதாவது என்ன டிமாண்டு, உங்கள் ஊரில் அதிகமாக கிடைக்கிறது, வேறு எங்கே டிமாண்ட் கம்மியாக இருக்குதுன்னு பாருங்கள். உங்கள் ஊரில் அதிகமாக கிடைக்கிறது, வேறு எங்கே டிமாண்ட் கம்மியாக கிடைக்குதுன்னு பாருங்கள். இது நீங்கள் உங்கள் ஊரில் இல்லை வேறு ஊரில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா இங்கே என்ன அதிகமாக கிடைக்குது, உங்கள் ஊரில் இதுக்கு தான் நல்ல டிமாண்டாக இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ அந்த இதை வாங்கி நீங்கள் இந்த மாதிரி பேக்கிங் பண்ணலாம். பேக்கிங் பண்ணுறதுக்கு கவர்லாம் வந்து பேக்கிங் பண்ணுற நம்பர் வேணால் கூட என்கிட்ட கேளுங்க. நானே உங்களுக்கு அந்த அரேஞ்ச் பண்ணி கம்மி விலைக்கு நானே கொடுத்துருவேன். பேக்கிங் பண்ணுறதுக்கு என்ன திங்ஸ் எது வேணாலுமே நானே ரெடி பண்ணி கொடுக்க முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு என்ன டவுட்டு இதில் இருந்தாலும் நீங்கள் மறக்காமல் கால் பண்ணி வெரிஃபை பண்ணிக்கலாம். எல்லாமே கமெண்ட் பண்ணுங்கள். இதில் வந்து கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு என்ன டவுட்னாலும் மறக்காமல் நீங்கள் என்கிட்ட கால் பண்ணி கேட்கலாம். ஓகே கைஸ், மறக்காமல் இதில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நல்லாவே ப்ராஃபிட் இருக்குது. இப்போது நான் வந்து ஒரே ஒரு உதாரணம் சொல்லிடுறேன் பாருங்கள். நான் இப்போது கன்னியாகுமரிலேருந்து ஒரு கிலோ கருவாடு வாங்குகிறேன். ஸோ அது எப்படின்னா ஒரு அதிகமாக இருக்குது. நான் அதை வந்து ஒரு பாக்கெட்டில் 3 கருவாடு போட்டு 10 ரூபான்னு விற்றா கூட ஸோ எனக்கு நல்ல லாபம் கிடைக்கும். சென்னையில் போய் நான் அதை விற்றா. ஓகேவா? ஸோ அதே மாதிரி தான் இப்போ நீங்கள் வந்து வேறு எங்கேயும் போய் விற்கணும் அப்படின்னு நான் சொல்ல வரல. ஸோ நீங்கள் ஏதாவது ஊரில் ஒர்க் பண்ணுறீங்க, இல்லது நீங்கள் உங்கள் ஊரில் இல்லை இப்போதைக்கு, ஸோ நீங்கள் வேறு எங்கேயும் இருக்கீங்க, ஸோ உங்கள் ஊர்லேருந்து நீங்கள் அடிக்கடி உங்கள் ஊருக்கு எப்போமா தான் வருவீங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த நீங்கள் ட்ரை பண்ணலாம். அல்லது நீங்கள் உங்கள் ஊர்லேயே தான் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் ஊரில் என்ன டிமாண்ட் அது அதிகமாக இருக்கும், நீங்கள் அதை போய் எனக்கா ஒரு நாள் உதவி போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துட்டிங்கன்னா வீட்டிலே உட்காந்து பேக்கிங் பண்ணி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே அதிகமாக உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். இப்போது வேகமாக ஓடிட்டு இருக்க இந்த காலத்தில் கண்டிப்பாக நம்ம ஏதாவது ஒன்று பண்ணி தான் நம்மளால் முன்னேற முடியுமே தவிர சும்மா யாராலையுமே வந்துட்டு எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்துட்டு எவ்வளோத்துக்கு எவ்வளோ நம்ம எஃபர்ட் போடுறோமோ அதை பொறுத்து தான் நமக்கு ப்ராஃபிட்டும் கிடைக்கும். ஸோ அதனால் வந்துட்டு கண்டிப்பாகவே ட்ரை பண்ணுங்கள். அந்த பேக்கிங் ஜாப் வந்துட்டு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இதில் வந்து இன்னொன்று என்னென்னா உங்களுக்கு பேக்கிங் பண்ணுறதுக்கு வந்து ஒரு மிஷின் தேவைப்படும். ஸோ அது வந்து 1200 இருக்குது. 1200 1500. ஸோ அதை வந்து நீங்கள் வாங்க வேண்டியிருக்கும். ஸோ நீங்கள் அதை வாங்கி ஒன் டைம், இதெல்லாம் நான் சொல்கிறது வந்து ஒன் டைம் ஒரே இருக்கா வாங்கினா போதும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் வந்துட்டு இதுதான் உங்களுக்கு வாங்க வேண்டியிருக்கும். வேறு எந்த பிரச்சனையுமே உங்களுக்கு இருக்காது. ஸோ அந்த மிஷின் வேணுன்னா கூட கேளுங்க, நான் லிங்க் வேணால் கூட நான் உங்களுக்கு அதில் கொடுக்குறேன். டிஸ்கிரிப்ஷனில் அந்த நம்ம பேக்கிங் பண்ணுற மிஷினோட லிங்க் வேணால் கூட கொடுக்குறேன். நல்ல குவாலிட்டி பார்த்து தான் நான் வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் அதையும் வாங்கி நீங்கள் பேக்கிங் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து ஒரே ஒர்க்கா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதில் வந்து உங்களுக்கு நல்ல காண்டாக்ட் நிறைய பேர்கிட்ட வந்து காண்டாக்ட் கிடைக்கும். அதாவது நீங்கள் ஒரு ஹோல்சேல்ஸ் கடையில் போய் நீங்கள் பேசுங்க, நான் அந்த மாதிரி பண்ண போகிறேன், ஸோ நான் வந்து இந்த மாதிரி எனக்கு ஐடியா இருக்குது அப்படின்னு நீங்கள் ஒவ்வொரு ஆள்கிட்டையும் நீங்கள் பேச தான் உங்களுக்கு வந்து நிறையவே காண்டாக்ட் கிடைக்கும். நீங்கள் அதுலேருந்து நீங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து அப்படியே நீங்கள் மேலே பண்ணலாம். ஸோ இந்த நம்ம இப்போ கூட லக்கி பாஸ்கர் படம் பார்த்துருப்பீங்கல்ல. ஸோ அதில் அவன் எந்த மாதிரி ஃபஸ்ட்டு அவனோட எம்ப்ளாயி பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாகவே அவன்கிட்ட டீல் பேசுகிற மாதிரி. ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் போக உங்களால் கடைசி வரை நீங்கள் அப்புறம் நெக்ஸ்ட்டு லெவல் பெரிய அளவில் உங்களால் முன்னேற முடியும். ஸோ ஓகேவா? ஸோ இதான். வேறு உங்களுக்கு இதில் எந்த டவுட் இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைனா வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ எந்த டவுட்னாலும் மறக்காமல் நீங்கள் கேளுங்க, நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணி இதை பற்றின கருத்துக்களையும் மறக்காமல் என்ன பாசிட்டிவ் இருக்குது, என்ன நெகட்டிவ் இருக்குது, எதுனாலும் நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு என்ன மாதிரி வீடியோ வேணுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.